ஓர் இருட்டு அறையினுள் அமர்ந்து கொண்டு ஒரு சிறு துளை வழியாக வெளியில் நடக்கும் நிகழ்வுகளையோ நடமாடும் மனிதர்களையோ காண முடியும். ஆனால் வெளியில் இருந்து கொண்டு அத்துளை வழியாக இருட்டு அறையினுள் நடக்கும் நிகழ்வுகளையோ மனிதர்களையோ காண முடியாது. அதற்காக இருட்டு அறையினுள் நடக்கும் நிகழ்வுகள் பொய்யாகிவிட முடியாது. உள்ளிருக்கும் மனிதர்கள் இல்லை என்று ஆகிவிட முடியாது. இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது என்று கூறினால் அதை சாமானிய மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. ஏனென்றால் அக்காட்சி அவன் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அதுதான் விஞ்ஞானபூர்வமான உண்மை. நம் கண்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் மட்டுமே உண்மையாகின்றன. கண்களுக்கு புலப்படாத உண்மைகள் பொய்யாகின்றன. பனி மூட்டத்தில் கட்டிடங்கள் செடி கொடிகள் மாயமாய் மறைந்து விடுகின்றன. அதற்காக பனி மூட்டத்தில் அகப்பட்ட காட்சிகள் பொய்யாகிவிட முடியாது. இருப்பதுவே இல்லை என்ற பொய்த்தோற்றத்தை தருகின்றது. அந்த கட்டிடங்கள் செடி கொடிகள் எப்பொழுது நம் கண்களுக்கு தெரியும் என்றால் அங்கே பனிமூட்டம் நீங்க வேண்டும். பனிமூட்டம் நீங்க வேண்டுமானால் சூரியன் காட்சி தர வேண்டும். பனிமூட்டமே அஞ்ஞானமாகின்றது. சூரியனே மெய்ஞானமாகின்றது. மெய்ஞானமாகிய சூரியன் தோன்றும் போது அஞ்ஞானமாகிய பனிமூட்டம் நீங்குகின்றது. பனிமூட்டத்தில் இருக்கும் காட்சிகள் உண்மை என்பதை முதலில் உணர வேண்டும். சூரியன் வருவார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். ஓர் இருட்டு அறையினுள் தீபம் ஏற்றுகிறோம் என்றால் அங்கே ஒளி கிடைக்கும், காட்சிகள் புலப்படும் என்ற நம்பிக்கையில் தானே ஏற்றுகின்றோம். ஆகவே நம் மனதில் குடியிருப்பது அஞ்ஞானம் என்பதையும் மெய்ஞானத்தால் அதை நிச்சயம் நீக்க முடியும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். மெய்ஞானம் ஏற்படும் போது மட்டுமே இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நிலையில்லாது சுற்றி கொண்டிருக்கும் பூமியை ஸ்திரம் என்று சொல்லுகின்றோம். நிலையான வான்வெளியை சரம் என்று சொல்லுகின்றோம். உண்மையிலேயே இருக்கும் இறைவனை இல்லை என்று சொல்லுகின்றோம். உண்மைகளை பொய் என்று சொல்வதே மனித இயல்பாகின்றது.